பலமாற்று பொன்னினங்கள் என்று சொல்லுவார்கள். அதை அந்த தெய்வத்திற்கு உபயோகம் இல்லாத அந்த தங்கங்களை 3 மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜ் அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு செல்வி மாலா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள், ஒரு மண்டலத்திற்கு ரவிச்சந்திர பாபு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்கத்தங்கங்களாக மாற்றுவதற்குண்டான அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுவரையில் 13 கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 10 கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்து செல்லப்பட்டு 427 கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு 5,5 கோடி ரூபாய் வைப்பு தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது. அந்த வட்டி தொகை பல்வேறு அந்தந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன. தற்போது இந்த மாதம் மாத்திரம் 3 திருக்கோயில்களில் அதுபோன்று தங்கங்களை அவர்கள் பிரித்து வைத்ததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு மாசாணியம்மன் கோயிலில் 28 கிலோ தங்கம், அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற மானசேவர் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு 12 கிலோ தங்கம், நேற்றைக்கு பழனியிலே 192 கிலோ தங்கம் உருக்காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. 27ஆம் தேதி சமயபுரத்திலே இருந்து 500 கிலோ அளவிற்கு இருக்கின்ற தங்கத்தை மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த தங்கங்களை உருக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரையில் 23 திருக்கோயில்களில் இந்த தங்கங்கள் அறுத்து நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 13 திருக்கோயிலுடைய தங்கங்கள் உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. 10 ஏற்கனவே உருக்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பூர் முருகன் கோயில் பக்தர் ஒரு காணிக்கை செலுத்தும் போது ஐபோன் உள்ள ஒன்றில் இருக்கிறது. அந்த போன் கோயிலுக்கு தான் சொந்தம் சொல்லி ஒரு போய் கேட்ட நானும் இன்றைக்கு அதை செய்தியில் படித்தேன். அது குறித்து தீர விசாரித்த பிறகு ஒரு முடிவினை மேற்கொள்ளலாம். துறை சார்ந்த அதிகாரிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே உண்டியில் விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள். இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்திய கூறுகள் இருப்பின் ஆராயப்படும். நன்றி.